கூடியிருந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனிடமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் அனைவரோடு கூட இருப்பதா. நாம் வேதாகம மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு வாரம் வேதத்தில் உள்ள அநேக நபர்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அவர்களிடத்திலிருந்து நம்ம அநேக பாடங்களையும் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வருஷத்துல இந்த நாளிலே நாம் சாமுவேல் என்பவரை குறித்து அந்த நாளிலே பார்க்கிறோம். சாமுவேல் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர்தான் இஸ்ரவேலுடைய கடைசி நியாயாதிபதியாக இருந்தார். முதல் தீர்க்கதரிசியாகவும் அவர் இருக்கிறார். சாமுவேல் என்ற பெயருக்கு தேவனால் கேட்கப்பட்டது என்று அர்த்தம். அந்த வார்த்தைக்கு சாமுவேல் அப்படின்ற வார்த்தைக்கு தேவனால் கேட்கப்பட்டது, காட் லிசன்ஸ் அப்படின்னு சொல்ற அர்த்தத்திலே சாமுவேல் என்பது அர்த்தமா. சாமுவேலை தேவன் சிறு வயதிலிருந்தே தெரிந்து கொண்டார். சாமுவேல் பிறந்த உடனே அன்னாள் ஏலியினிடத்திலே சாமுவேலை விட்டு கொடுக்கிறார். ஏலி தேவாலயத்திலே ஆசாரியனாக இருக்கிறார், நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். அந்த அவரிடத்துல சாமுவேலை அன்னாள் விட்டு விடுகிறார். இறுதி வரை நான் மரணம் அடையும் வரை சாமுவேல் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். எப்பொழுதும் அவர் தேவனை மகிமைப்படுத்துவார், எப்போதுமே மகிமைப்படும். அதே போல பார்க்கிறோம், அவருடைய விசுவாசம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. விசுவாச வீரர்கள் பட்டியலே அவர் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:32. அவர் எப்படி சின்ன வயசுலயே கொண்டு போய் தேவாலயத்துல விட்ட உடனே ஒரு இரவிலே ஒரு சம்பவம் நடக்குது. நாம் எல்லோருக்கும் அது தெரிந்த சம்பவம் தான். அநேகர் நம்ம இந்த குழந்தைகள் இதெல்லாம் இந்த சம்பவத்தை சொல்லுவோம். அதாவது சாமுவேல் தூங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் சாமுவேல் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. 1 சாமுவேல் 3 நாம் பார்க்க முதல் வசனம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதீட்சமாய் தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடி அவருடைய கண்கள் இருளடைந்தது. 4வது வசனம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று. கர்த்தர் சாமுவேலை அழைக்கிறார். அதாவது சிறு வயது பிள்ளையாண்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன வயசுலே அவர் தேவ சமூகத்திலே வளரும் போது கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேல் என்று அழைத்த பொழுது இவர் என்ன நினைக்கிறாரு, ஏலிதான் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சு ஏலிகிட்ட போய் சொல்றாரு, என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்க. 2வது முறையும் அப்படியே அழைக்கும் போது மறுபடியும் ஏலிகிட்ட போய் என்னை அழைத்தீர்களா என்று கேட்க. ஏலி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, தேவனால் இவர் அழைக்கப்படுகிறார், சாமுவேல் அழைக்கப்படுகிறார் என்று புரிந்து கொண்டு ஏலி சொல்லுகிற காரியம், இனிமேல் சாமுவேல் என்று கூப்பிட்டால் நீ கர்த்தாவே சொல்லும் அப்படின்னு சொல்லு. சாமுவேலை தேவன் 3வது முறை அழைக்கும் போது சாமுவேல் சொல்லுகிற வார்த்தை 11ஆம் சாமுவேல் கர்த்தரை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்க ஓருடைய 2 காதுகளும் துளித்துக் கொண்டிருக்கும். இஸ்ரவேலுடைய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றிருந்தார். சவுலையும் தாவீதையும் அபிஷேகம் பண்ணினது சாமுவேல் தான். சாமுவேல் இடத்துல இருந்த ஒரே ஒரு குறை என்னவென்றால், தன்னுடைய மகன்களை கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் அவர் வளர்க்கவில்லை. அதை அவர் தவறிவிட்டார். அதான் அவரிடத்துல இருந்த ஒரு சின்ன ஒரு பலவீனம். அவர் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்தார். ஆனால் தன்னுடைய மகன்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்க அவர் தவறிவிட்டார். சாமுவேல் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, முதலாவது அந்த விசுவாசம், அடுத்தது தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது. நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல வளர்க்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் இப்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்துல விசுவாசம் வைத்து நாம் இருக்கிறோமோ அதை நம்மோடு நிறுத்திவிடக் கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து தேவனிடத்துல விசுவாசம் வைத்து ஜீவிக்க வேண்டும் என்ற அந்த காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் மட்டும் பயந்து நாம் மட்டும் வாழ்ந்துட்டு நம்முடைய பிள்ளைகளை அப்படியே விட்டு விட கூடாது. நம்முடைய பிள்ளைகளையும் பக்தியிலே வளர்க்க வேண்டும். இன்னொரு மனுஷன் இந்த நாளிலே பார்க்கலாம், சவுலையும் நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். சவுல் இஸ்ரவேலுடைய முதல் ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சவுல் என்ற வார்த்தைக்கு கேட்கப்பட்டவன் அப்படின்னு பொருள். சவுல் மிக மிக ஒரு பலசாலி, நல்ல ஆள், பார்க்கறதுக்கு நல்ல வாட்டசாட்டமா இருக்கிற ஆளு, நல்ல பலசாலியான ஆளு, நல்ல உயரமா இருக்கக்கூடிய ஒரு ஆள். பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். தேவனுடைய அந்த தெரிந்தெடுக்கிற காரியம் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். இஸ்ரவேல் நாட்டுக்கு முதல் ராஜா ஒருத்தன் வரான். ஆனால் அவன் பாருங்க, அந்த கோத்திரத்திலேயே சிறுமையான பென்யமின் கோத்திரத்துல தேவன் தெரிந்தெடுக்கிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு
நாம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் திரும்பியானவனை புலியிலிருந்து தூக்கி உயர்த்துவார். பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் இஸ்ரவேல் நாட்டுடைய முதல் ராஜாவாக உயர்த்தப்படுகிறார். சவுல் இடத்திலும் அநேக நல்ல விஷயங்கள் இருக்குது. அவன் தேவனுடைய ஊழியர்களுக்கு மரியாதை செலுத்தப்படும். சவுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு மிகவும் பயந்தவன். சாமுவேல்னு பேரை கேட்டாலே அலறுவான். அந்த அளவுக்கு சவுல் தேவனுடைய ஊழியர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு ஆள். அவன் இஸ்ரவேல் நாட்டை 40 வருஷம் ஆட்சி செய்கிறான். அவனுடைய பிற்காலத்திலே அவன் ஒரு மோசமான அரசனாக மாறி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே சவுலுடைய அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். சவுலுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார், அமெரிக்கர்களை போய் கொல்லணும், அதன் என்ன எதையுமே நீ விட்டு வைக்க கூடாது. ஆடு மாடு பெண்கள் குழந்தைகள் அங்க இருக்கிற எல்லாவற்றையும் நீ அழித்து விட வேண்டும் அப்படின்றதான் கர்த்தர் சவுலுக்கு சொன்னக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் இவன் என்ன செய்கிறான், இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியாமல் அதிலே நல்ல கொளுத்தது நல்லதா இருக்கிறதை எல்லாம் அவன் தனக்கென்று வைத்துக் கொண்டு மற்றது எல்லாவற்றையும் அவன் அழித்து விடுகிறான். இதை சாமுவேல் கேட்டு அவன் சாமுவேல் போய் சவுல்கிட்டே கேட்கிறான், நீ ஏன் இப்படி செஞ்சே அப்படின்னு போது, தேவன் உனக்கு கொடுத்த கட்டளை என்ன, நீ எல்லாவற்றையும் அழித்து விடணும், ஆனா நீ ஏன் அதை செய்யல அப்படின்னும் போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் அதை கர்த்தருக்கென்று கொண்டு வந்தேன்னு சொல்லும். சாமுவேல் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகவல்பணிகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்க நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஒரு தேவனுக்கு பிரியமானது என்னது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதுதான் உத்தமமான காரியம் என்று அந்த இடத்துல சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல பாருங்க, சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேல் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதன் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கம் கொண்டாடினான். சவுல் நல்ல ஒரு குணசாலியாக இருந்தாலும் பிற்காலத்தில் அவன் ஒரு மோசமான அரசனாக மாறி என்ன ஆகுதுன்னா, அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை அப்படியே விட்டுட்டான். அதுக்கப்புறம் கர்த்தரும் அவன்கிட்ட பேசவே இல்லையா. பிற்காலத்துல பார்க்கிறோம், தேவனுக்கு நாம முன்பாக நாம் தப்பு செய்துட்டோமே, பாவம் செய்துட்டோம் என்று அவன் அதற்காக அவன் மனஸ்தாபப்படவில்லை. அவன் மனஸ்தாபப்பட்டிருந்தா கூட ஒருவேளை தேவன் அவனை மன்னித்து இருக்கலாம். ஆனால் அவன் மனஸ்தாபப்படாமல் என்ன பண்றான்னா, பிற்பாடு வருகிற தன்னுடைய உபத்திரங்கள் நிமித்தம் என்ன பண்றான்னா, அவன் உலகத்தை நாடி போகிறான். உலகத்தின் பக்கம் அவன் சாய்ந்து விடும். முதல்ல எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தவன் பிற்பாடு இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டான். தேவன் அருவருக்கிற இந்த அஞ்சனம் பார்க்கிற காரியத்தை அவன் செய்து விட்டான். நியாயப்பிரமாணத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார், இந்த அஞ்சனம் பார்க்கறத நீங்க செய்யவே கூடாது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவன் அந்த காரியத்தை அவன் செய்து விடுகிறான். ஒரு தினம் பார்க்க ஒரு பெண்ணிடத்துல போய், நாளைக்கு ஒரு போர் நடக்குது, அதுல நான் ஜெயிப்பனா இல்லையா அப்படின்னு யார கூப்பிட்டு, சாமுவேலை கூப்பிட்டு கேளு அப்படின்னு சவுல் சொல்றான். ஒரு ஆவி வருது, சவுல் கேக்குறான், அது சாமுவேலா அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா என்ன பண்ணி, ஆமா சாமுவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாமுவேல்கிட்ட கேட்பது போல கேட்கும்போது அந்த ஆவி சொல்லுகிற வார்த்தை, நாளைக்கு போர்ல நீ செத்து போயிருவேன். அதே போல அவன் போர்ல இறந்து விடுகிறான். இந்த நாள்ல சவுல் இடத்திலிருந்தும் சாமுவேல் இடத்திலிருந்தும் நாம் கற்றுக்கக்கூடிய பாடம் இதுதான். முதலாவது என்ன, சாமுவேல்ட்ட இருந்து விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் கற்றுக்கொள்கிறோம். சவுல் இடத்திலிருந்து எப்பொழுதுமே தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சவுல் அந்த காரியத்தை செய்யவில்லை. அதனால் பிற்பாடு அவனுடைய நிலைமை மோசமாக மாறிவிட்டது. அவன் முன்னிலைமையில அவன் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதாக மாறிவிட்டது. அதாவது நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய இந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலே, உலகத்தின் ஜீவியத்திலே நாம் தேவனுக்கு எப்பொழுதும் முதலிடம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் தவறாமல் எப்பொழுதும் கலந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையிலே ஏதோ ஒரு விசேஷங்கள் இருக்குது, அதுக்கு நாம் சென்று விடுகிறோம், அல்லது ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறோம், அதுக்கு நாம் சென்று விடுகிறோம். தேவன் விரும்புகிறது இல்லை. எப்பொழுதுமே தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். மத்தேயு 6:33 வசனத்தில் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் எடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 6ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய மலைப்பிரசங்கத்திலே ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை பார்த்து முட்டை கொடுங்கன்னு கேட்டா அவன் பாம்பை தருவானா அப்படின்னு கேட்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்களே இப்படி நல்லது செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் நல்லது செய்யாமல் இருப்பாரா அப்படின்னு இயேசு கிறிஸ்து. தேவனுக்கு நம்முடைய ஜீவித்திலே முதலிடம் கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளே எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் தவறாமல் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள
தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவு கூறுவதிலே நாம் தவறாமல் பங்கு பெற வேண்டும். அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. எபிரேயர் 10:25 சபை கூடுதலை சிலர் விட்டுக்கிடுவது போல நாமும் விடாமல் இருக்க வேண்டும். தேவனுக்கு நம்முடைய ஜீவித்திலே முதலிடம் கொடுக்கிறதா இருக்கும். இரண்டாவது என்ன, எந்த ஒரு சூழ்நிலும் நாம் இந்த உலகத்தின் காரியங்களில் நாடக்கூடாது. சவுல் அதைதான் தன்னுடைய வாழ்நாளிலே அவன் செய்தான். பிற்பாடு பார்க்கிறோம், அவன் இந்த உலகத்தின் பக்கம் அவன் சாய்ந்து விட்டு அஞ்சனம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் செய்து அவனுடைய நிலைமை படு மோசமாக ஆனதை பார்க்க. அதே போல நாமும் எந்த ஒரு சூழ்நிலும் இந்த உலகத்தின் பக்கம் நாம் நாடக்கூடாது. உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாது இருங்கள், இதெல்லாம் தேவனால் உண்டாகவில்லை, உலகத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்ம 1 யோவானிலே வாசிக்கிறோம். ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் மாம்ச ரீதியான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் நாடி தேவனுக்கு பிரியமாய் எப்படி ஜீவிக்கணும் அதை குறித்து நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவித்தை தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கும்படி நம்முடைய ஜீவித்திலே எந்த ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தின் பக்கம் நாம் சாய்ந்து விடாமல் தேவனுக்கென்று நாம் ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு நாம் பிள்ளைகளாகவும் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பிற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த நாளிலே சாமுவேல் இடத்திலிருந்தும் சவுல் இடத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இதுதான். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.